வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. அக்டோபர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஒரு குவிஸ் கொஷின் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, who joined the International Monetary Fund IMF becoming the crisis leaders 119th member stateன்னு கேட்டிருந்தோம். ஸோ நெருக்கடி கடன் வழங்குபவரோட 190வது உறுப்பு நாடாக சர்வதேச நாணய நிதியத்தில் இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோரா. சரிங்களா? ஸோ யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது ஆண்ட்ரோரா அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் 189 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது கூட இப்போ 190, அதாவது 190வது நாடாக இது வந்து இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், ஐஎம்எஃப் அப்படிங்கிறது மானிட்டரி ஃபண்ட். ஸோ வந்து இட் இஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் இன் ப்ரொப்போர்ஷன் டு இட்ஸ் ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சர்வதேச நாணய நிதியம் தானே தமிழில் சொல்லுவாங்க. இதோட உறுப்பினர்கள், ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎன் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைனாலுமே சர்வதேச நாணய நிதியத்தோட ஒப்பந்த, ஓகேங்களா, இதுவாக இருப்பாங்க. அதாவது ஆளுநர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ப எந்த மாநிலமுமே சர்வதேச நாணய நிதியத்தோட உறுப்பினராக இருக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக யூஎனோட மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஐஎம்எஃப்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டிலாம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட் இன் அனீமியா முக் பாரத் இண்டெக்ஸ் இன் த கண்ட்ரி? நாட்டின் இரத்த சோகை முகத் பாரத் குறியீட்டில் சிறந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரியானா. சரிங்களா? ஸோ ஹரியானா ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா இதில் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இண்டெக்ஸில். ஓகேவா? 46.7 அமாங் 29 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஸோ எவ்வளோ ஸ்கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 46.7 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ இதோட இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா த அனீமியா முகத் பாரத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் யூனிசெஃப், ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க டு ரெடியூஸ் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அனீமியா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அனீமியானால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இது லிஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும், ஓகேங்களா, 34 நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அனிமியா அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃபிஷியன்சி, ஓகேங்களா. ஸோ அயன் டிஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனால் நம்மளோட ஹெல்த்தி ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்மளுக்கு லேகாக இருக்கிறதுனால தான் என்னது அனிமியா வந்து வருது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது எல்லாமே நம்ம சயின்ஸ் ரிலவெண்ட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ எதனால் இந்த அனிமிக்கு வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அயன் டெஃபிஷியன்சி எதனால் வந்து காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அயன் டெஃபிஷியன்சி இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அனீமியா. ஓகேங்களா? although other conditions such as vitamin B12, vitamin A deficiency, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த விட்டமினோட குறைபாட்டுனாலே நம்ம அனிமிக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், which two countries signed the basic, அதாவது பெக்கான்னு சொல்லுவாங்க. பெக்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஜியோஸ்பேட்டிக்கல் கோஆப்ரேஷன். புவியிட ஒத்துழைப்புக்கான அடிப்படை பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் எந்த இரு நாடுகள் கையெழுத்திட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. சரிங்களா? இந்தியா அண்ட் யூஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பெக்கா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிங் த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஸ்பேட்டிக்கல் கோஆப்ரேஷனை தமிழில் வந்து புவியிட ஒத்துழைப்புக்காக தான் இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இட் வில் ப்ரொவைட் த மிலிட்ரிஸ் ஆஃப் த டூ நேஷன்ஸ் வித் அக்சஸ் டு எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட் ஜியோஸ்பேட்டிக்கல் டேட்டா. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான இதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரிஸ் ஆஃப் தி டூ நேஷன்ஸ், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் மிலிட்ரி டெக்னாலஜிஸ் அண்ட்
கிளாசிஃபைட் சேட்டலைட் டேட்டா ஆன் டிஃபென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ பாதுகாப்பு துறைக்கும் ஆகட்டும் இந்த இராணுவம் சார்ந்த துறைக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு மியூச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்மளோட மிசைல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை சிஸ்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து இந்த பெக்கா அக்ரிமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப மிக முக்கியமானது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who has launched the E30 Geo Portal? ஸோ E30 Geo Portal அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி. சரிங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இவர். ஸோ இவர் தான் ரீசெண்டாக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் லீகசி டிராயிங் சச் அஸ் மேப்ஸ் அண்ட் லீஸ் பிளான். சரிங்களா, இந்த லீஸுக்கு விடுறாங்க இல்லையா, அது தென் மேப், இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ E30 அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுங்க, இன்டர்நெட் மூலிமா. சரிங்களா, ஸோ அது நெட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய அளவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜியாகிரபிக்கல் GIS அப்படின்னு சொல்லக்கூடிய இட் வில் அலோவ் த டேட்டா டு பிகம் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ சிம்பிளாக தமிழில் சொல்லணுன்னா நம்மளோட தகவல் அமைப்போட வரைபடங்கள், தென் லீஸ் அப்படின்னா தமிழில் குத்தகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ குத்தகை திட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு வரைபடங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் வந்து இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Fourth question, recently the central government has extended the employees state insurance schemes to which state with effect from 1st November? சமீபத்தில் 2020 நவம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் வகையில் ஊழியர்களின் மாநில காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு நீட்டித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். சரிங்களா, ஸோ இது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st November 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ESI ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 568 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எல்லா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துலேயும், பட் எக்ஸப்ட் லக்ஷத்தீவு. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அப்போ ESI ஸ்கீம்ஸ் வந்து எங்கே மட்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க, லக்ஷத்தீவு அப்படிங்கிறதுல மட்டும் பண்ணலை. அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிக்கணும். சரியா, சரி. இன்டகிரேட்டட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸோட ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ESI அப்படின்னாலே என்னதுன்னா எம்ப்ளாய்க்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது ஒரு அந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து விபத்து காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சோசியல் ப்ரொடெக்ஷன் டு ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்குமே இது வந்து இந்த இன்டகிரேட்டட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு லீகலாக வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ESI சட்டம் 1948 தொழிற்சாலை மற்றும் செயல்படுத்தப்பட்ட பகுதியில் அறிவிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஊழியர்களை ஊதியத்துக்காக பயன்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ESI அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். சரிங்களா, இஸ் ஆல்சோ என்டைட்டில்டு டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி 2 அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது. அடல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா. இந்த ரெண்டுமே எதுக்கான ஸ்கீம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டோட எம்பவர்மெண்ட்டுக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் செட் பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்து எது பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த அடல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயோட வெல்ஃபேருக்காக தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இட் ஆஃபர்ஸ் கேஷ் காம்பன்சேஷன் டு இன்சூர்ட் பர்சன். ஓகேங்களா, அவங்களோட அன்எம்ப்ளாய்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கான கேஷ் காம்பன்சேஷன் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா கொடுப்பாங்க. இது வந்து 2018 எஃபெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஸ்கீமோட இது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து 2021 ஜூன் 21 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது வந்து 2005 எஃபெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுவும் அதே மாதிரியான ஒரு இன்சூரன்ஸோட அமௌண்ட்டோட இதுதான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அதே மாதிரி இன்ஜுரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீசனுக்காக இந்த ஸ்கீம் மூலிமா அவங்க பெனிஃபிட் அடையலாம். நெக்ஸ்ட்,
இந்தியன் ஆர்மி செலிப்ரேட்டட் த 74th இன்ஃபேண்ட்ரி டே ஆன். இந்திய ராணுவம் 74வது காலாட்படை தினத்தை என்று கொண்டாடியது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அக்டோபர் 27 சரிங்களா. இது வந்து 74th இன்ஃபேண்ட்ரி டே அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதாம்பூர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்காக 1947 அக்டோபர் 27 அன்னைக்கு நடத்தின ஆப்ரேஷனை வந்து நினைவு கூறுற வகையில் தான் வந்து இந்த காலாட்படை தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேண்ட்ரி டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. எப்போனா 1947 அக்டோபர் 27. ஈஸியாக ஞாபகம் 47 27. ஓகேவா. சரி, இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின். விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் envisages a special system of administration for certain areas designated as scheduled areas and tribal areas? அரசியலமைப்பின் எந்த சரத்து திட்டமிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடி பகுதிகள் என நியமிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு ஒரு சிறப்பு நிர்வாக அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் ஆஸ்பிரண்ட் ஐஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.